இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதராசி மദ്രാசி நை மதுரவாசி, வீரம் பிறந்த ஊரு. அடுத்த 50 செகண்ட்ல இந்த துப்பாக்கியிலிருந்து ஒரு தோட்டா என்னை நோக்கி பாயப்போகுது. December 24, 2016. இட் இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் டே. ஒரு மறக்க முடியாத நாள். ஜிவிஎம் படத்துக்கும் என் லைஃப்க்கும் எப்போவோ எங்கேயோ ஒரு விஷயம் முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். லைக் ஆல்வேஸ் இப்போது ஒரு விஷயம் நடக்க போகுது. மை பேபி இஸ் கோனா பி பார்ன். கையில் 10 காசு இல்லை, ஆனால் உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான மனுஷன் நான் தான். இனி எல்லாம் உனக்காக. உன்னை சுற்றி எல்லாமே அழகாக இருக்கணும், எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் உனக்கு என்ன எழுதியிருக்குன்னு தெரில, ஆனால் ஏதாவது தப்பாக எழுதிருந்துச்சுன்னா அதை நான் திருத்தி எழுதுவேன். இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியலை. சொல்லணும், சொல்லியே ஆகணும் என்னோட காதல். என்ன ஹலோ வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 360 FM and நான் உங்களோட ஃபேவரட் ஆர்ஜே தேவி சந்திரன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிவிஎம் டைரக்ஷன்ல தனுஷ் நடிப்புல வெளியாகி இருக்கிற என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துல இருந்து மறுவார்த்தை பேசாதே சாங் ரிலீஸ் ஆகுது. மியூசிக் டைரக்டர் யாருன்னு சொல்லாமலே சாங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சாங் இப்ப எக்ஸ்க்ளூசிவா நம்ம எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மறுவார்த்தை பேசாதே. இப்போ கூட ஹீ இஸ் ப்ரூவிங் தட் ஹீ இஸ் மை பாய். என்ன தான் கண்ணு காது மூக்குன்னு எல்லாம் அவங்க அம்மா சாயில் இருந்தாலும் அவனுக்கு எனக்கு இருக்க அந்த உணர்வு, தோஸ் ஃபீலிங்ஸ் ஜிவிஎம் நோக்கி தான் இருந்துச்சு, இருக்கு. எங்க ஆஃபீஸ்க்கா? இல்ல, என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்துக்கு. கலாய்க்கிறீங்க. எப்போ படம் ரிலீஸ்? நல்ல டேட் தான். பரவாயில்ல, நான் தமிழ் ராக்கர்ஸ்லேயே பார்த்துக்கிறேன். என்னாச்சு, இது மறந்துட்டியா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெசி. அவள் என்ன தான் என்னை கலாச்சாலும் என்னை நோக்கி பாயும் தோட்டா கண்டிப்பாக ஒரு நாள் ரிலீஸ் ஆகும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுவும் அவள் கூட சேர்ந்து பார்ப்பேன்ற நம்பிக்கை ரொம்பவே இருக்குது.
அவசரப்பட்டு படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். இதுவரை அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அவளும் என் கூட இல்லை. நான் பண்ண தப்பு அவளை பார்த்தது தப்பு, பேசினது தப்பு, பழகினது தப்பு. எனஃப் இஸ் எனஃப். ஒரு வருஷத்தில் எப்படி அந்த படத்தோட லோகோ மாறிச்சோ அதே மாதிரி தான் அந்த பொண்ணோட மனசும் மாறிடுச்சு. ஹாய் ஹலோ வெல்கம் ஆல். நான் உங்கள் ஆர்ஜே விஸ்வா பேசுகிறேன். ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். நம்ம என்பிடி டீம் இன்றைக்கி ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட் மந்த் தான் என்பிடி டீம் அவங்க மியூசிக் டைரக்டர் அஃபீஷியலாக ரிவீல் பண்ணாங்க. ஸோ மறுவார்த்தை பேசாதே பாடலை தொடர்ந்து விசிறி அப்படின்னு உங்களுக்காக ஒரு மேஜிக்கலான மெலடி சாங் வந்துட்டுருக்கு நம்ம மதுரை 360 FM. இன்னையோட என்னை நோக்கி பாயும் தொட்டா படத்துக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆச்சு. மச்சி இப்படி தான் மச்சி ஏமாற்றிட்டு இருக்காங்க 2 வருஷமா. இது 3ஆவது வருஷம். அதெல்லாம் வராது மச்சி. நீ அதெல்லாம் நினச்சிட்டு கனவு காணாத மச்சி. நீ நல்லே தில்லனாகும். முதல்ல உங்கள் மேனேஜரை சமாளித்து பெர்மிஷனை வாங்கு, அப்புறம் சொல்லு நான் வரேன். இந்த படத்துக்கு எப்படி மச்சான் பசங்களோட போகிறது? நான் என் ஆளு கூட போகிறேன். நீ எப்பயும் போல் தனியாகவே போயிட்டு வந்துடு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு இவனுங்க யார்? அதான் ஒத்தையா ஒரு தாய் தன்னோட வயிற்றில் இருக்க குழந்தைய பெற்று எடுக்கிற அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த குழந்தைனால வெளியே வர முடியலைன்னா அந்த தாய் அனுபவிக்கிற அந்த வேதனை எவ்வளவு இருக்குமோ அதே அளவு வேதனையை அந்த குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்க அந்த மொத்த குடும்பத்துக்கும் இருக்கும். ஒரு வழியாக அந்த குழந்தை நல்லபடியாக பிறந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த தாயோட முகத்தில் வர அந்த சின்ன சிரிப்பு. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க.